This video article is one of the many citizen journalist pieces that Citizen Matters has been publishing over the years, through which residents engaged in civic activism and urban research put the spotlight on important issues that affect their community and the city. அன்புடையூர் வணக்கம். எனது பெயர் ஏ பிரான்சிஸ், தலைவர் துறைப்பாக்கம் குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு. சென்னை மாநகர குடிநீர் விநியோகம் தொடர்பாக இப்பகுதியில் 2013 ஆண்டு ஆரம்பித்த அந்த பணிகள் ஆமை வேகத்தில் செல்வதால் இன்னும் வீட்டு இணைப்பு கொடுக்கப்படவில்லை. அதனால் இப்பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றி இப்பகுதியில் பேசுகிறேன். துறைப்பாக்கம் முன்னால் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்தாக தான் இருந்தது. ஏரியா ஐடி கம்பெனிஸ் நிறைய வந்தது. அதனால நிறைய குடியிருப்புகளும் அந்த இடத்துல அதிகமாக வந்தது. அந்த டைமில் தான் சென்னை கார்பரேஷன் அதோடு சேர்ந்த பல ஏரியாக்களை, சிட்டியை சுற்றி உள்ள புறநகர் ஏரியா எல்லாத்தையும் சேர்த்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணாங்க. இணைக்கப்பட்டதுல இருந்து அவங்க அந்த ஏரியாவுக்கு குடிநீர் கொடுப்பதற்கும் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கும் திட்டங்கள் எல்லாம் தயார் பண்ணாங்க. 2013 இந்த ஏரியாவில் குடிநீர் கொடுக்க வேண்டிய உள்ள திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு உத்தரவுகள் கொடுத்தாங்க, கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. வீடுகளுக்கு பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்கறதுக்கு 2 ஸ்கீமும் போட்டாங்க. 2015 எல்லாம் வேலை ஆரம்பிச்சு இந்த தெருக்களுக்கு எல்லாம் குழாய் போட்டாங்க, வாட்டர் டேங்க் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நாள் எல்லாம் அந்த ஒர்க் ஸ்டாப் ஆயிட்டு. துறைப்பாக்கம் பகுதியில் குடிநீர் வழங்க எந்த நாளில் பணி ஆணை வழங்கப்பட்டது என்ற தகவலையும் அந்த பணியினை எந்த நாளில் முடிக்க வேண்டும் என்ற தகவலையும் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆனா அந்த பணி என்ன இருக்குன்னா 22 அக்டோபர் மாசமே முடிஞ்சு அந்த டேங்க் எல்லாம் ஃபுல்லாகி தண்ணி இருக்கு. துறைப்பாக்கம் ரெசிடென்ஸுக்கு என்னன்னா, அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கக்கூடிய சமயத்துல ஆழ்துறை கிணறுகள் அங்கங்கே அமைச்சு போர்வெல் அதுல உள்ள தண்ணியை சில வீடுகளுக்கு தான் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுக்கல. அவங்க அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாத தண்ணி. ஏன்னு சொன்னா இந்த பக்கத்துல குப்பமேடு ஒன்று இருக்கு, பெருங்குடி டம்பியாடு. இந்த துறைப்பாக்கம் ஏரியா அந்த டம்பியாடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியா. அது இருக்கிறதுனால அதுல உள்ள கழிவுகள் இறங்கி பூமியில இறங்கி நிலத்தடி நீரோட கலந்து இந்த பகுதி நிலத்தடி நீர் முற்றிலும் மாசுபட்டு இருக்குது. லேபில் டெஸ்ட் பண்ணதில், மெட்ரோ வாட்டர் லேபில் டெஸ்ட் பண்ணதில் 0.5 இருக்கக்கூடிய அமோனிக்கல் நைட்ரஜன் 5.6 இருக்குது அதில். இதே மாதிரி எல்லா கெமிக்கல்ஸும் அதில் கூடுதலாக இருக்குது. இந்த தண்ணியை கீழே அவங்களே சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, குடிப்பதற்கு பயனற்றதுன்னு சொல்லிட்டு. அந்த தண்ணியை தான் இவங்க இப்போ அந்த பிவிசி குழாயில் கொடுக்குறாங்க. கொஞ்சம் இடங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அதுக்கு மெட்ரோ வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ வாட்டர் சார்ஜஸும் வாங்குறாங்க. இனி இங்க உள்ள ஆடு மாடுகளுக்கு இந்த தண்ணியை தான் கொடுக்குறாங்க. அதுல உள்ள பாலை கலந்து இந்த ஏரியாவில் சப்ளை பண்றாங்க. பால் குறிப்பாக குழந்தைகளுக்கு தான் நிறைய கொடுப்பாங்க. அதனால குழந்தைகளும் பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. இந்த துறைப்பாக்கம், ஆனந்த நகர், விநாயக நகர், இந்த பக்கம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி ஏரியாவில் சுத்தமா தண்ணி கிடைச்சிடலாம். இங்க பெரும்பாலான ஆட்கள் வாட்டர் டேங்கர், அந்த பிரைவேட் லாரி டேங்கர் வழி தான் தண்ணி வாங்குறாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஒரு 3000 முதல் 4000 ரூபாய் தண்ணி வாங்குறதுக்கு மந்த்லி செலவழிக்குது. இது பல வருஷமா இருக்குது. அதே நேரத்துல மெட்ரோ வாட்டர் பல வருஷமா இழுத்தடிச்ச பணி 2022 முடிஞ்சு 2022 அக்டோபர் மாசமே டேங்க்ல தண்ணி ரெடியா இருக்குது. நாங்க அசோசியேஷன் சார்பில் நாங்க முறையிடுறோம். எம்எல்ஏட்ட கடிதம் கொடுத்துருக்கோம், கவுன்சிலருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஏரியா சபான்னு ஒரு இது நடந்தது, அதில் கடிதம் கொடுத்துருக்கோம். மெட்ரோ வாட்டருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம்.
இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்ன வந்துரும்னு சொல்றாங்களே தவிர ஆனா வீட்டுக்கு இன்னும் சப்ளை ஆகல.